காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனம். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் எம்மாவூர் சீஷர்கள் மத்தியிலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் மனக்கலக்கத்தோடு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் எம்மாவூர் சீஷர்கள் பேசிக்கொண்டே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களோடு இணைந்து நடந்து சென்று அவருடைய இருதயத்தில் இருந்த கலக்கங்கள், கேள்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இயேசு தெளிவுபடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தெளிவுபடுத்தி இயேசு மரிக்க வேண்டும், அவர் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து அவருடைய கண்களை அவர் திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கும் போது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. முதலாவது இயேசுவை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு அவர்கள் துக்கத்தோடு நடந்து சென்று கொண்டிருந்த போது துக்கங்களை மாற்றி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை இருதயத்திலே ஊற்றி எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு லூக்கா 24:28 அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டவராய் இருந்தாலும் பாருங்க, அந்த சீஷர்கள் மறுபடியுமாய் இயேசுடைய 11 சீஷர்களோடு இணைந்திருக்கும் போது அவர்கள் அங்கே என்ன நடந்தது என்றால், அங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கலக்கத்தோடு சீஷர்கள் பயத்தோடு போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு இருந்த போது இயேசு அவர்கள் நடுவிலே சென்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதே இயேசு இந்த காலை வேளையிலே கலக்கங்களோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு எதிர்கால பயத்தோடு நோய்களோடு குடும்ப பிரச்சனைகளோடு சமாதான குறைவுகளால் தவித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நம் மத்தியிலே நின்று சமாதானம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறவரா இந்த காலை வேளையிலே காணப்படுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அப்படியே நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நம்ம சமாதான குறைவுகளோடு இருக்கும் போது ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்முடைய பயங்களை மாற்றி, நம்முடைய கலக்கங்களை மாற்றி, நம்முடைய மன சோர்வுகளை மாற்றி நம் மத்தியிலே கடந்து வந்து சமாதானத்தை கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தை இந்த நாளிலே நம்மளே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவதாக, இந்த வார்த்தை நமக்கு அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்விலே தந்து நிறைவாய் நம்மை வழிநடத்த அது போதுமானதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு அவர்கள் நடுவிலே போய் நின்று சமாதானம் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே சமாதானத்தை கட்டளையிட்ட இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் அவர் சமாதானத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், தனிமையான சூழ்நிலைகள், வெறுமையான பாதைகளின் வழியாய் நாம் கடந்து சென்றாலும் ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உனக்கு நான் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை ரொம்ப மன வேதனைகளோடு நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். யோவான் 14:27 வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே சமர்ப்பணம் செய்யும் போது அவருடைய சமாதானத்தை நம் மேல நிறைவாய் பொழிந்தருளும்படியாய் அவர் நோக்கம் உள்ளவராயிருக்கிறார். பிலிப்பியர் 4:7 தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது,
காக்க கடவது என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? அந்த காலவேளையிலே அந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களை காக்கட்டும் பிரியமானவர்களே. சோர்வுகள், பலவீனங்கள், கட்டுகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு ஒரு விடுதலையை தர வல்லமையுள்ளதா இந்த காலவேளையில மத்தியில இருக்கிறது. அவர் நம்முடைய பாருங்க, அவர் நம்முடைய குடும்பத்துல இருக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மோடு அவர் இருக்க விரும்புகிறார். அங்க பார்க்கும்போது அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில இயேசு அவர்கள் நடுவிலே போய் நின்றார். நாம கூட இந்த உலகத்துல யாரும் இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, என்னுடைய இந்த பிரச்சனை போராட்டங்களில் இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று நினைக்கும் போது இயேசு நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, அந்த தேவைகளின் மத்தியில, நம்முடைய குறைவுகளின் மத்தியிலே இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கிறவராய் மாத்திரம் அல்ல, அவர் நம்மோடு இருந்தாலே நம்முடைய வாழ்விலே தெய்வீக சந்தோஷம், சமாதானம் நம்மிலே ஆளுகை செய்யும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே உடைந்த கனவுகள், தோல்விகள், கண்ணீர்கள், இழப்புகள் எவ்வளவு இருந்தாலும் இயேசு நம் மத்தியிலே, நம் நடுவிலே இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அவர் நமக்கு சமாதானத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. நம் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் கடந்து சென்றால் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். காலை வேளையிலே சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? மனபாரங்களோடு, கவலைகளோடு, நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமா இருக்காது. அது என்னுடைய சமாதானம். அது ஒரு விசேஷித்த சமாதானம். இந்த உலகத்துல இருக்கிற யாராலும் அது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் நமக்கு சமாதானத்தை தந்து இந்த நாள் முழுவதும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல, இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தகப்பன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நம்மை புதிதாக்கி, நம்முடைய இருதயத்தை புதிதாக்கி நமக்கு ஒரு சமாதானத்தின் வாழ்வை இந்த நாளிலிருந்து கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களை, சோர்ந்து போக வேண்டாம். சீஷர்களுடைய கலக்கத்தை மாற்றினவர், சமாதான குறைவுகளை மாற்றினவர், குருடாக்கப்பட்டிருந்த கண்களை திறக்கும்படி செய்வார், வெளிப்பாடுகளை கட்டளையிட்டு கொடுத்தவர், சமாதானத்தின் தெய்வம், சமாதானத்தை கட்டளையிட்டவர். இந்த காலை வேளையிலே நம்முடைய கலக்கத்தை மாற்றி, நம்முடைய கண்ணீரை மாற்றி, தோல்வியின் பயங்களை மாற்றி, நம்முடைய சமாதான குறைவுகளை மாற்றி, சமாதானத்தின் நிறைவாய் நம்முடைய வாழ்விலே பொழிந்தருள அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலைமையிலும் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் என் நடுவிலே இருக்கிறார். இந்த காலைவேளை நாம் அறிக்கை செய்வோம், ஏசப்பா என் நடுவிலே இருக்கிறார், என் இருதயத்திலே அவர் இருக்கிறார். எனக்கு அவர் இந்த நாளிலே ஒரு சமாதானத்தை தருவார், எனக்கு அவர் ஒரு சந்தோஷத்தை தருவா என்று சொல்லி நம்முடைய இருதயங்களை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது இந்த நாளிலே அவர் நமக்கு சமாதானத்தை தந்து நம்மை நிறைவாய் நடத்த அவர் போதுமானவராய் நமத்திலே இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். அந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. இந்த கால